சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான நீங்கள் ஆர்கனைஸ் இந்த ஒன்றுலேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதை எஸ் ஹூக்கு போட்டுட்டு நான் மாட்டிடுறேன். அண்ட் இதை வந்து என்னோடய பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டில் நான் சைடில் நான் மாட்டி விட்டுறேன். இப்போ இது உள்ளே என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்பூன் எல்லாத்தையுமே இது உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதால நம்ம ஈஸியாக நம்மளால் வைக்க முடியும். நம்ம ஸ்பூனை வந்துட்டு தனித்தனியாக அதில், அதாவது அந்த பாத்திரம் வைக்கிற அந்த ஸ்டாண்டில் வைக்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டிலே நம்ம மாட்டி விட்டுறலாம். நான் வந்து பெரிய ஸ்பூனையுமே இதில் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி பண்ணுறதுனால அதிகமான அளவு ஸ்பேஸை நமக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா கவலையே வேணாம். உங்களோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஜன்னலில் கூட நீங்கள் ஈஸியாக மாட்டி விட்டுறலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்ட ஒரு மூடி எடுத்துக்கிறேன்.